பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுவோம். நாம் கடந்த சில வாரங்களாக பிலிப்பியர் நிருபத்தை படித்து வருகிறோம். பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை என்கிற தலைப்பிலே படித்து வருகிறோம். பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை என்பது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, எப்போது மகிழ்ச்சியாயிருப்பதுதான் அதனுடைய ரகசியம் என்பதை படித்து வருகிறோம். Beloved, we have been studying the book of the Epistle of Philippians under the title Earthly Conduct of Heavenly Citizens. The summary of earthly citizens on earth is being joyful, be rejoicing always. நாம் முதல் அதிகாரத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை பவுல் பிலிப்பியருக்கு சொன்னதை நாம் படித்தோம். 2ஆம் அதிகாரம் கடந்த வாரத்திலே முதல் 4 வசனங்களிலும் ஐக்கியத்தின் மூலமாக வருகிற மகிழ்ச்சியை பற்றி படித்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் அந்த ஐக்கியத்திற்கு கிறிஸ்துவின் ஆறுதலும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அஸ்திவாரம் என்பதை படித்தோம். அந்த ஐக்கியம் ஏக சிந்தை, ஏக அன்பு என்பதை படித்தோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை வீண் பெருமையினாலே செய்யாமல் பிறருக்கானவர்களை நோக்க கடவோம் என்று படித்தோம். அந்த அடிப்படையிலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே காணப்பட வேண்டும் என்பதை நாம் 5ஆம் வசனத்திலே படித்தோம். அவர் தேவனுக்கு சமமாய் இருந்த பொழுதும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று 7ஆம் வசனத்தை படித்து முடித்தோம். இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நாம் 5 கோணங்களிலே 5 குறிப்புகளிலே படித்தோம். அதை பார்த்துவிட்டு இன்றைக்கு 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவினுடைய அவர் உயர்த்தப்பட்டதிலிருந்து விசுவாசிகள் உயர்த்தப்பட்ட 3 அடையாளங்களை நாம் படிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கிறிஸ்து தம்மை தாமே எப்படி வெறுமையாக்கினார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார்? அதைத்தான் 5 குறிப்புகளிலே பார்த்தோம். அதை வேகமாக நாம் தொடர்பு படுத்தி அடுத்த பகுதிக்கு செல்லலாம். We have been dealing with being joyful always in chapter 1 under various circumstances. And last week, very specially, we dealt with how we could be joyful by maintaining fellowship. The basis for fellowship is the encouragement, the comfort of Christ, and the fellowship of the Holy Spirit, and how Christ has emptied himself. What do we mean by Christ emptying himself? As 5 ingredients. We have briefly, towards the end last week, we have studied the 5 aspects of how Christ emptied himself. Because Christ, on the face of the earth, while he was on the earth, he said, "Who has seen me has seen my Father." Which means, what did he empty? There are 5 ingredients that we have seen last week. எவைகளை ஆண்டவர் வெறுமையாக்கினார் என்பதை படித்தோம். முதலாவது, அவர் பரலோகத்தின் மகிமையை வெறுமையாக்கினார் என்று படித்தோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே எனக்கு இருந்த மகிமை என்று பரலோகத்திலே இருந்த அந்த மகிமையை அவர் வெறுமையாக்கினார் என்று படித்தோம். He emptied himself of his heavenly glory. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே படித்தார், எனக்கு முன்பு இருந்த மகிமை என்று அந்த மகிமையை அவர் விட்டு வந்ததை சொல்லுகிறார். He emptied the heavenly glory. That's what we read in John 17. எனக்கு முன்பு இருந்த அந்த மகிமையை தாரும் என்று கேட்கிறார். அந்த மகிமையை அவர் வெறுமையாக்கினார் என்பதை நாம் படித்தோம். கடந்த வாரத்திலே படித்தோம். வசனங்கள் மூலமாகத்தான் நாம் படிக்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். எனக்கு இருந்த மகிமை 17:5, யோவான் 17:5, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆகவே அவர் எதை வெறுமையாக்கினார்? தம்முடைய பரலோக மகிமையை வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தார். இரண்டாவது,
அவர் தம்முடைய சுய அதிகாரத்தை அவர் வெறுமையாக்கினார். He gave up his independent authority. அவர் சுயமாய் இந்த உலகத்திலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். பரலோகத்திலே அவர் திரியேக தெய்வமாக திரித்துவத்தில் இரண்டாவது நபராக அவர் எல்லாவற்றையும் திரித்துவ ஆலோசனையிலே செய்தவர். பூமியிலே வந்த பொழுது வேதத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். அவர் தம்முடைய சுய அதிகாரத்தை விட்டுவிட்டார். He gave up. He renounced his independent authority. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் சுயமாய் எதையும் செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறேன். யோவான் 5:30. இந்த வசனங்களை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அடுத்த பகுதி போடலாம். யோவான் 5:30 என்னுடைய சுயமாய் நான் எதையும் செய்யவில்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன். He gave up his independent authority. மூன்றாவது, அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை சுருக்கிக் கொண்டார். அதுதான் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். He limited his divine nature. He limited his divine nature. அதாவது அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவே என்று கேட்கிறார். தம்முடைய தெய்வீக தன்மையை அவர் சுருக்கிக் கொண்டார். நான்காவது, அவர் தம்முடைய பரலோக ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டு வந்தார். He gave up his eternal riches. அவர் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி நமக்காக அவர் தரித்திரரானார் என்று பவுல் சொல்லுகிறார். He gave up his eternal riches. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை என்று சொன்னார். யார் அவர்? இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆகவே தம்முடைய அந்த நித்திய ஐஸ்வர்யத்தை அவர் இழந்து வந்தார். 2 கொரிந்தியர் 8:9 பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அதைத்தான் வெறுமையாக்கினார் என்று பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் அதை சொல்லும் போது இந்த தன்மைகளை நாம் பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. He became poor so that through his riches, through his poverty, we could be inheriting riches. We would become rich. But he was rich. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்தார். கடைசியிலே பரலோகத்திலே பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை அவர் விட்டுக் கொடுத்தார். He gave up his heavenly intimacy with Father. அவர் பரலோகத்திலே தம்முடைய பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு வந்தார். ஆகவேதான் பூமியிலிருந்து ஜெபித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அது பரலோகத்திலே அவருக்கு இருந்த பிதாவோடு இருந்த நெருக்கமான நித்தியமான ஐக்கியத்தை அவர் விட்டு வந்தவர் என்பதை படிக்கிறோம். அதைத்தான் பவுல் பிலிப்பியர் 2 தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 7 வருவோம். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். இதே வார்த்தை தான் 2 7 அடிமை என்கிற வார்த்தை தான் 1 பவுல் சொல்லுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற அந்த வார்த்தையும் மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே பிலிப்பியர் 1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற வார்த்தையும் 2 அடிமையின் ரூபம் என்ற வார்த்தையும் மூல பாஷையிலே ஒரே வார்த்தை, பாண்ட் சர்வன்ட். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆங்கில வேதாகமத்திலே Paul and Timothy, the bond servants of Jesus Christ என்றுதான் போடப்பட்டிருக்கும். அதே வார்த்தை தான் 2 பயன்படுத்தப்பட்டு 7 அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமை என்றால் மற்றவர்களுடைய பாரத்தை சுமப்பதுதான் அடிமையுடைய வேலை. A slave always carries the burden of others, especially his masters. His master. ஒரு அடிமையினுடைய அடிப்படை வேலை என்ன? தன்னுடைய எஜமானுடைய பாரம் முழுவதையும் சுமப்பதுதான் அடிமையுடைய வேலை. பவுல் அதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அடிமை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றால்
அவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவத்தை சுமந்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். Christ has borne the weight of human sins upon his shoulders. ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அந்த வார்த்தை, அதற்கு இணையான வார்த்தை தான் அந்த வார்த்தை. சுமப்பது என்பது ஒரு கழுதையினுடைய வேலை. நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம், அவரு அந்த போக்காடை தெரிந்து கொள்வார்கள், அதன் மேல் பிரதான ஆசாரியின் கைகளை வைப்பான். அப்பொழுது ஜனங்களுடைய பாவத்தினுடைய பாரம் அந்த ஆட்டின் மேல் புகுத்தப்படுகிறது. அந்த பாரத்தை, அந்த பாவத்தினுடைய அழுக்கை அந்த ஆடு சுமந்து செல்லுகிறது. அதைத்தான் யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றால் பாவத்தை சுமக்கவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, மனிதனுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார். He has carried the weight, the consequences of sin upon himself as a slave. ஒரு அடிமையினுடைய வேலை என்ன? எப்பொழுதுமே பாரத்தை சுமப்பதுதான் அடிமையினுடைய வேலை. காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லுகிற வரை, ஏன் இரவு தூங்கும் பொழுது கூட எஜமானவருக்கு ஒரு பணியை கட்டளையிட்டால் அதை செய்ய வேண்டியது அடிமையுடைய வேலை. இயேசு கிறிஸ்து, பவுல் இந்த இடத்திலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லும் போது அதைத்தான் சொல்லுகிறார். அவர் நமக்காக, பாவமில்லாத அவர் நமக்காக சாபமானார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். He carried our sins, yet was without sin. அடிமைத்தனம் என்றால் அவர் மனிதனுடைய பாவத்தினாலே வந்த எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். When Bible talks about he becoming slave, it doesn't mean that he was slave in the sense because of sin, but he has borne, or he has taken upon himself the consequences of sin. He was weary, he was thirsty, he was struggling, he was tempted in all manner like you and I could have been tempted. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார் என்பதுதான் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதனுடைய சாரம்சம். பாவம் செய்ததினாலே அவர் அதை சகிக்கவில்லை. அவர் பாவம் செய்யாதவராய் இருந்த பொழுதும் நம் நிமித்தம், அவரை விசுவாசிக்கிறவர்களின் நிமித்தம் சிலுவையிலே அவர் மரித்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக அவர் தம்மை தாமே அடிமையாக்கி கொண்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்வின் மூலமாக நமக்கு வருகிற 3 பாதிப்புகளை பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக 8ஆம் வசனத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. He became man, he was in the form of man, and he was obedient, even obedient unto the cross. இங்கே வேத வல்லுநர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து 2 வகையாக சொல்லுகிறார்கள். There are 2 obediences that Christ has established while on the face of the earth. Number 1 is active obedience, number 2 is passive obedience. அவர் நேரடியாக கீழ்ப்படிந்தார் என்றும் மறைமுகமாக கீழ்ப்படிந்தார் என்றும் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மையமாக வைத்தும், இன்னும் இதோடு தொடர்புடைய சில வேத பகுதிகளை அதை நாம் பார்க்க போகிறோம், அதை வைத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் பின்னி பிணைந்து 2 வகையில் இருக்கிறது. அவர் நேரடியாக கீழ்ப்படிந்தார், மறைமுகமாகவும் கீழ்ப்படிந்தார். அப்படி என்றால் என்ன? இந்த வசனத்திலேயே பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இப்படி படிக்கலாம். அந்த மூல பாஷையில் அதை படிப்பது எப்படி படிக்க வேண்டும் என்றால், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார், அதாவது ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிந்தார், சிலுவையிலும் கீழ்ப்படிந்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். There are 2 obediences that are described in this theory of Paul. Philippians 2 chapter 2 verse 8 is active obedience and is passive obedience. அவருடைய நேரடியான கீழ்ப்படிதல், மறைமுகமான கீழ்ப்படிதல். இதை பற்றி நாம்
சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் அடிமையின் ரூபமானார், மனுஷ சாயலானார், தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்றால் கீழ்ப்படிதல் தான் கடவுளுடைய சித்தத்திற்கும் பரலோகத்தினுடைய மகத்துவத்திற்கும் முழுமையாக கீழ்ப்படிந்ததுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷ சாயலின் சாரம்சம். The obedience, the total obedience of Christ on the face of the earth for the heavenly riches and heavenly majesty was the sum and substance of his life. That is what we read in under various circumstances in the scriptures, and we see how the active and passive obediences of Christ play out in the scriptures. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்பதை வேதத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனம். Luke chapter 2 and verse 51. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு 12 வயதிலே வந்தார். அதற்கு பிறகு 30 வயது வரைக்கும் அவர் என்ன செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 2:51. பின்பு அவர் 12 வயது 30 வயது வரைக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். He was obedient to his parents. We don't read much about his life between age 12 and age 30. There is a long silence when it comes to his lifespan between age 12 and 30. But here is the summary of his obedience between the age 12 and 30. For that matter, the entire life. He went back to Nazareth with his parents and was obedient unto them. கீழ்ப்படிந்திருந்தார். இதிலே நாம் என்ன பார்ப்போம்? நேரடியான கீழ்ப்படிதலை பார்க்கலாம். ஆக்டிவ் ஒபீடியன்ஸ். நேரடியான கீழ்ப்படிதல் என்றால் கடவுளுடைய பிரமாணங்கள் அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக கீழ்ப்படிந்தார். What is active obedience according to scriptures? We are going to see many scriptures now. What is active obedience? It's all about Christ in his human form was obedient to all the precepts and the commandments and the biddings of God. தேவனுடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் 100% அவர் கீழ்ப்படிதல் தான் நேரடியான கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறோம். The active obedience is about his obedience to all precepts, all commandments, virtually every commandment of God during his sojourn on the face of the earth. சில வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் மேசியாவினுடைய சங்கீதம். Psalm 40 is messianic psalm, in which we read Psalm 40 verses 6 to 8. 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டிலே எபிரேய நிருபத்திலும் இருக்கிறது. சங்கீதம் 46 வரைக்கும். பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. இதோ அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம், அந்த வார்த்தை கவனியுங்கள், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இது யாரை பற்றி சொன்ன வசனம்? வார்த்தை, தீர்க்கதரிசன உரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது. இதைத்தான் எபிரேய நிருபத்திலே நாம் படிக்கிறோம். எபிரேய நிருபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றி நாம் படிக்கும் போது இதோ நியாய தீர்ப்பிலே சொல்லப்பட்டதை நிறைவேறப்படி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்கு படிப்போம். இந்த சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தமானது என்பதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். What has been recorded, prophetically uttered and recorded in Psalm 40 is as echoed in Hebrews chapter 10 verses 6, 7 and 8, and it is attributed to the Messiah and the coming of his the Messiahship. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளும் நீர் விரும்புவதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது என்று சொன்ன பின்பு, தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய
இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல். இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. This is the active obedience of Christ, that he has fulfilled what has been foretold in Psalm 40, that he would come and fulfill all the precepts and commandments of God. முதலாம் ஆதாம் அதைத்தான் செய்ய தவறினான். முதலாம் ஆதாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தால் சாபமோ மரணமோ உலகத்தில் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக, இரண்டாவது ஆதாமாக வந்த பொழுது முதலாம் ஆதாம் செய்ய தவறின கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த தன்மையை மாற்றி அவர் கீழ்ப்படிந்தார். இதை நாம் எங்கே படிக்கிறோம்? எபிரேயருக்கு எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே இதை நாம் தெளிவாக படிக்கிறோம். We read how the first Adam disobeyed God, and he disobeyed God to the extent that he has brought upon death and its consequences. But the latter Adam, the second Adam, Jesus Christ, came with obedience, which the first Adam violated. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த ஒரே மனுஷன் யார்? ஆதாம். ரோமர் 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அநேகருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். Through one disobedience, death and its consequences followed. Through one obedience, that was the obedience of Christ. That was active obedience of Christ, that he fulfilled all the commandments, the precepts of God Almighty, the eternal precepts, which Adam sadly disobeyed. ஆகவே நேரடியான கீழ்ப்படிதல் என்பது இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரமாணங்களுக்கு, நியாய பிரமாணத்திற்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்தார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். Paul's letter to Galatians chapter 4 verses 4 and 5. Paul again in another context said the same thing, that Christ obeyed the precepts, the commandments, the law perfectly and completely. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், அடுத்த வார்த்தையை கவனிப்போம், நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு கீழாக வந்தார். He came under the authority of the precepts of God, the commandments of God. இதை இன்னொரு கோணத்திலே நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கலாம். Matthew chapter 5 and verse 17 clearly states how Christ came to fulfill the law and commandment of God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Matthew chapter 5 and verse 17. நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களாகியும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் அழிப்பதற்காக வரவில்லை, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இதைத்தான் முதலாதாம் தவறை விட்டு விட்டான். The very same act that the first Adam violated, the obedience to the law of God, through which he would have inherited blessings, but through disobedience he has brought upon curse and ultimately death. But Christ came in obedience to the word of God, the perfect law of God. இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடியான கீழ்ப்படிதல் என்பது நியாய பிரமாணத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். இங்கே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைத்த பொழுது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு மரணம் இல்லை என்று சொன்னார். நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். ஆதாம் இடத்திலே சொன்னார், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறவல்லே உனக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அதே கொள்கை இயேசு கிறிஸ்துவுக்கும் சொந்தமாகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு மரணம் கிடையாது, அவர் மரிக்க முடியாது. ஏன் அவர் மரித்தார்? அதைத்தான் மறைமுக கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறோம். If you remember the first commandment or the Garden of Eden, Adam was told, as long as you obey my precepts, you will not die, you will not
experienced death. Similarly, Christ, the second Adam, obeyed God perfectly. Naturally, he is not supposed to die. Why did he die? Because the commandment of God stays stationary, it is permanent. To Adam he said, if as long as you obey my commandments, there's no death, and God's commandment stays so. The second Adam, Christ, obeyed God perfectly, so he cannot die. I am not stating it. The Bible states that. Let's go back to John chapter 10. நான் சொல்லவில்லை கிறிஸ்து மரிக்க முடியாது, ஏனென்றால் அவர் 100% தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவராயிற்றே. ஆதாமிடத்திலே சொல்லப்பட்டது, என்னுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவன் மரிக்க மாட்டான், அதுவரையிலும் உனக்கு மரணம் கிடையாது என்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தாரே, அவர் எப்படி மரிக்க முடியும்? மரிக்க முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பார்க்கிறோம். இங்கேதான் மறைமுக கீழ்ப்படிதல் வருகிறது. The passive obedience come into play through this aspect, that Christ cannot die because he obeyed God perfectly. Then how come he died? யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஒருவனும் அதை என்றால் ஜீவனை 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என்னுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. That is the standard commandment of God. Whoever obeys God perfectly and completely will not taste death. That is exactly the words that Christ has reflected in this passage. No one can pluck my life out of me. No one can take my life out of me. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். I lay down my life. இதைத்தான் சிலுவை மரணத்தினுடைய கீழ்ப்படிதல் என்று பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். This is passive obedience. I lay my life down. I give my life back. No one can take my life. No one can pluck my life out of me because I obey God perfectly. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் நான் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே. யோவான் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். John 8:29, couple of pages before this. John 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இது மரணம். இந்த மூல பாஷையிலே தனியா இருப்பது என்பது பிரிக்கப்பட்ட நிலைமை. மரணம் என்பது பிரிவு. பிதா என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனியுங்கள், எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு வர முடியாது. ஆனால் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். யாருக்காக கீழ்ப்படிந்தார்? இதைத்தான் மறைமுக கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறோம். The passive obedience is that he gave up his life voluntarily for the sake of sinners, the repenting sinners, the believers. மனம் திரும்புகிறவர்களுக்காக, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்பதைத்தான் மறைமுக கீழ்ப்படிதல் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய படம் அங்கே இருக்கிறது. Isaiah 53 is about the cross, the picture of cross. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். Isaiah 53 verses 4 and 5. மெய்யாகவே, அந்த வார்த்தை அழுத்தத்தை பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ என்ன நினைத்தோம்? அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். We esteemed him not. We thought he is being smitten of God. He is being punished by God. யூதர்கள் அப்படித்தான் நம்பினார்கள். இவன் தேவ தூஷணம் பேசுகிறான், ஆகவே இவன் மரிக்க வேண்டும். இவன் கடவுளுக்கு விரோதமாக பேசுகிறான், ஆகவே இவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று யூதர்கள் அவரை உதாசீனப்படுத்தினார்கள். அவரை கல்லெறிய முயற்சி செய்தார்கள், கொலை செய்த முயற்சி செய்தார்கள். என்றால் கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறார் என்று. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆனால் அவர் தம்முடைய பாவத்திற்காக மரிக்கவில்லை,
தம்முடைய கீழ்ப்படியாமைக்காக மரிக்கவில்லை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இதைத்தான் மறைமுக கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறோம். He was bruised, he was smitten on our behalf. He has taken up cross, not because he sinned, he has taken upon the sins of the believers who would trust him, who would turn to him. நம்முடைய மீறுதலில் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 2 கீழ்ப்படிதல், கிறிஸ்துவின் 2 கீழ்ப்படிதலாக படிக்கிறோம். நேரடியான கீழ்ப்படிதல், மறைமுகமான கீழ்ப்படிதல். இதைத்தான் வசனங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். This is what Paul says in Philippians chapter 2 verse 8, is active and passive obedience. And we have been deriving this lesson from various scripture quotes, how he passively obeyed the entire commandments of God, and upon which he could not die, he will not die, but he died voluntarily. He gave up his life voluntarily. That is the passive obedience of Christ to die on the cross of Calvary. இந்த பின்னணியிலே 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட அந்த உயர்விலிருந்து விசுவாசிகளுடைய 3 உயர்வை நாம் இந்த காலையிலே பார்க்க இருக்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் என்னை உயர்த்தும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கிறிஸ்துவோடு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். We are not supposed to pray as believers, Lord lift us up, because we are already lifted and seated along with Christ. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. சில வசனங்களை இதன் மூலமாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகள் என்பவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவோடு நாம் உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். As believers, we are already lifted up. We are along with him seated on high heavenly places. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். Ephesians chapter 1 and verse 3. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Ephesians chapter 2 and verse 7. புதிய ஏற்பாட்டிலே 265வது பக்கம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, விசுவாசிகளை, நம்மை என்றால் இங்கே எபேசு விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். We have been raised up along with Christ to be seated along with him. We have been raised with him and seated along with Christ. Ephesians chapter 2 and verse 7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Paul's letter to Colossians chapter 3 verses 1 through 3 verse 3. Colossians chapter 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hidden in Christ. இது ஆவிக்குரிய ஒரு ரகசியம். Our life, entire life is hidden in Christ. கிறிஸ்து எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கே நாமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Where Christ seated, we also are part of his heavenly lifting up. இந்த காலையில கிறிஸ்துவினுடைய அந்த உயரத்தினுடைய அந்த உயர்த்தப்பட்ட சாரம்சத்தை தான் பவுல் இந்த அருமையான பகுதியிலே விளக்குகிறார். கெனோசிஸ் தியரி என்பதுதான் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வசனம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கடந்த வாரத்திலே, இதை யூத விசுவாசிகள் ஒரு செய்யுளாக பாடுவார்கள். நாம் எப்படி சில சமயத்துல சில விசுவாச அறிக்கைகளை பாடுகிறோமோ சொல்லுகிறோம், அதே போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-11 வசனங்களை
யூத பின்னணிந்து வந்த விசுவாசிகள் குறிப்பாக இதை ஒரு செயலாக வடிவமைத்து பாடுவார்கள். அதிலே கிறிஸ்துவனுடைய அவர் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த உயர்த்தப்பட்ட 3 தன்மைகள் என்ன? முதலாவது, உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவ அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லும் போது 9ஆம் வசனம், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் என்று சொல்லும் போது, முதலாவது குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள், நாம் வசனங்களை பார்க்கலாம். 3 அடையாளங்கள். முதலாவது அடையாளம், கிறிஸ்துவுடனே உயர்த்தப்பட்ட விசுவாசிகளுடைய முதல் அடையாளம், நாம் பரலோக வாசிகள் என்பதை ஆணித்தரமாக நாம் அறிக்கையிடுகிறோம். The first aspect of those who are lifted along with Christ as the conviction that we are heavenly citizens. வேதவசனங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவோடு உயர்த்தப்பட்டவர்களுடைய முதலாவது அடையாளம், நாம் பரலோகவாசிகள், நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை ஆணித்தரமாக நாம் அதிகாரத்தோடு பெற்றிருக்கிறோம். We have the authority, we have the right, we have the privilege of having the conviction that we belong to the heavenly kingdom. நாம் தேவனுடைய அந்த பரலோகத்தினுடைய நித்திய ராஜ்யத்தின் பிரஜைகள், வாசிகள் என்பதை கிறிஸ்து உயர்த்தப்பட்டதன் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வசனங்களை பார்க்கலாம். The first lesson of Christ's exaltation, the first lesson that we derive is that we have the conviction that we are heavenly citizens. அவர் உயர்த்தப்பட்ட பொழுது நடந்த சம்பவம் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கலாம். Galatians chapter 4 verse 26. கலாத்தியர் 4:26. கிறிஸ்து உயர்த்தப்பட்டதோடு தொடர்புடைய வார்த்தை. வேதத்தை வசனத்தோடு பொருத்தி படிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 4:26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உயர்த்தப்பட்டதினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அந்த தகுதியை பற்றி பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:24, அதன் பின்பு முடிவுண்டாகும், அப்பொழுது சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்றால் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதிகாரத்தை முழுமையாக தேவன் கொடுப்பார். இப்படி பரலோகவாசிகள் என்றால் கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் நன்றாக கவனிப்போம், நாம் இந்த உலகத்திலே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? ராஜாக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அரசாங்கங்களுக்கு அதிகாரம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். John chapter 19 and verse 11. There is a strong belief that the authorities of this world is powerful and super. But Bible says, unless the authority is given from heaven, no one can wield any authority. And believers have the authority to be the children of God, to be called children of God, even as the very kingdom, the people of his kingdom. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். John 9:19 and verse 11. பிலாத்து சொல்லுகிறான் 10ஆம் வசனத்திலே, பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். இயேசு பிரயோத்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு அதிகாரம் இராது. ஆகையால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. இந்த உலகத்தின் அதிகாரங்கள் எல்லாம் கடவுள் அனுமதித்தால் ஒழிய அந்த அதிகாரங்கள் மாறும். The authority, the power authority that has been entrusted with people
and governments will disappear one day and will be taken away. But the authority that the believers have as the children of God, as heavenly citizens, stays permanently. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் என்பது நிரந்தரமானது. அது யாருக்குரியது? அவருடைய பிள்ளைகளுக்குரியது. The authority of God's people of God's kingdom is permanent compared to the authority that is not permanent in this world. யோவான் 1:12 பார்க்கலாம். யோவான் 1:12. இந்த உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது, அவருடைய அதிகாரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மாறாது. கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மாறாத அழியாத தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். As many received him, they have been given the authority to be called the children of God. ஆகவே கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்று சொன்ன பொழுது நாம் ராஜாக்களாக்கப்பட்டிருக்கிறோம். யார் உயர்த்தப்பட்டவர்கள்? இந்த உலகத்திலே உயர்த்தப்படுதலை யாரும் விரும்புவார்கள். ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ கம்பெனியிலோ உயரமாக இருக்கிறது எல்லாரும் விரும்புவார்கள். உயர்த்தப்பட்டவர்கள் என்றால் அதிகாரம் உடையவர்கள் என்று அர்த்தம். யாருக்கு அந்த அதிகாரம்? இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் மாறுகிறது, கம்பெனியினுடைய அதிகாரங்கள் மாறுகிறது. சமீபத்திலே ஃபோர்டு கம்பெனி, பிரசித்தி பெற்ற உலக பிரசித்தி பெற்ற கம்பெனி, பல வருஷங்கள் பல முன்னணியில் இருக்கக்கூடிய கம்பெனி, இந்தியாவினுடைய ஆபரேஷனை முடிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இனி எங்களுக்கு இந்த இடத்திலே லாபம் இல்லை, எங்களுடைய வேலை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அதிகாரம் ஆடுகிறது. ஒருவேளை இந்த ஃபோர்ட் கம்பெனியிலே வேலை செய்கிறவர்கள் வெளியிலே வரும்போது நான் ஃபோர்ட் கம்பெனியிலே வேலை செய்கிறேன் என்ற ஒரு பெருமையோடு சொல்லுவார்கள். அதுல ஒரு சமயம் தவறு இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது கூட மாறிவிட்டது. உலகத்தின் சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள் மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் மாறவில்லை, மாறாது. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நிரந்தரமானது. அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் நிரந்தர அதிகாரத்தை பெற்றவர்கள். ஆகவே கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது விசுவாசிகளுக்கு வந்த முதலாவது பாக்கியம், நாம் என்ன செய்யப்பட்டோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பரலோக வாசிகள் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். அதைத்தான் கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலையில் நாம் அதிகாரத்தை விரும்புகிறோம், வல்லமையை விரும்புகிறோம், பலத்தை விரும்புகிறோம். இந்த வார்த்தைகளை வேதத்திலிருந்து பயன்படுத்த விரும்புகிறோம். ஆனால் வேதத்தின்படி அதனுடைய அதிகாரம் என்ன? கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது நாமும் அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வேத 1-2 வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர்கள் என்ன, விசுவாசிகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 1:5-6 வசனங்கள். அந்த வார்த்தைகளை தொடர்படுத்தி பார்க்கலாம். Revelation chapter 1 verses 5 and 6. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. விசுவாசிகள் யார்? ராஜாக்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்குரியவர். நாம் பாவத்தின் மேல் வெற்றி சிறக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து உயர்த்தப்பட்டபடியினாலே நாமும் ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ராஜாக்கள்? ஒரு ராஜாவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, எதிரி இருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு ராஜ்யத்தினுடைய அம்சம். நாம் பாவத்தின் மேல் வெற்றி கொள்ளும்படியாக, பிசாசனுடைய ஆதிக்கத்தின் மேல் வெற்றி கொள்ளும்படியாக அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதினாலே விசுவாசிக்கு வந்த அந்த இரண்டாவது மேன்மை, மற்றவர்களை மன்னிக்க கூடிய பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். The second blessing, the trait of believers lifted up is the privilege or the enablement of believers
to forgive sins of others or to forgive others. மற்றவர்களை மன்னிக்க கூடியதுதான் உயர்த்தப்பட்டவர்களுடைய அடையாளம். இன்றைக்கு யாராவது ஒருவர் ஒரு பெரிய மனிதத்திலே போய் என்ன சொல்லுவார்? ஐயா, நீங்க பெரிய மனது பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையோட தொடர்புடைய வார்த்தையை பாருங்கள். பெரிய மனது பண்ணி நீங்கள் பெரியவர்கள் எங்களை மன்னியுங்கள் என்று கேட்பார்கள். விசுவாசிகள் என்றால், உயர்த்தப்பட்டவர்கள் என்றால், இன்றைக்கு நிறைய இடங்களிலே நீங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வேதத்தின்படி அதனுடைய அடையாளம், நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை, பலவீனர்களை நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் இருந்தால், மனப்பொருளாய் நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு மேலே உயர்த்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம். If you are lifted up people, if you are elevated, you are taken up to higher level, your trait would be that you forgive others. வேதவசனத்தின் மூலமாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:31, Acts chapter 5 and verse 31. Please stand with me to Acts chapter 5 and verse 31. If you don't forgive others, you are not a person lifted up. நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள் என்றால் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்காதவர்கள் உயர்வை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் 5:30-31. Acts chapter 5 verses 30 and 31. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இருக்கிறார். அந்த உயர்த்தல் என்ற வார்த்தை பிலிப்பியிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை. பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இதே உயர்த்தினார் என்கிற வார்த்தை தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லுகிறார். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே உயர்த்தினார் என்ற வார்த்தையும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவரை உயர்த்தினார் என்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை. எதற்காக உயர்த்தினார்? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக. Christ has been lifted up by the Father to be seated at the right hand of God. The same word lifted up is found in Acts chapter 5 and verse 31, is repeated in Philippians chapter 2 and verse 9. God has raised him up. தேவன் அவரை எழுப்பினார், உயர்த்தினார். அந்த உயர்த்தினுடைய அடையாளம் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. ஆம், கிறிஸ்துதான் பாவத்தை மன்னிக்க முடியும். நீங்களும் நானும் பாவத்தை, மற்றவருடைய தப்பிதங்களை, பலவீனங்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். Yes, only Christ has authority to forgive and forget sins, but we are also being encouraged or bidden to forgive the sins and weaknesses of others. மற்றவர்களுடைய பலவீனங்களை நாம் மன்னிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து எப்படி உயர்த்தப்பட்டார்? சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்து உயர்த்தப்பட்டது சிலுவையிலே. சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய உயர்த்தப்பட்ட அவருடைய தன்மை, அதனுடைய முதலாவது அடையாளம், நாம் பரலோகவாசிகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். We are kings. Now we are prophets. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மன்னிப்பின் செய்தி அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். மனம் திரும்புங்கள், கடவுளிடத்திலே திரும்பி வாருங்கள், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மன்னிப்பின் செய்திக்காக அனுப்பப்பட்டவர்கள். The entire Old Testament narrative is about prophets being sent by God to seek their repentance from Israelites. ஆகவே முதலாவது நாம் ராஜாக்கள் தான் அதிகாரமுடையவர்கள். அந்த அதிகாரம் என்ன? நாம் கடவுளுடைய பிள்ளை. பாவத்தின் மேல், சோதனையின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இரண்டாவது, கிறிஸ்து உயர்த்தப்பட்டு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டார். நீங்களும் நானும் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலையிலே தேவனை ஆராதிக்கிறோம் என்று நாம் சொல்லும் போது, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல
கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மன்னித்ததை போல மற்றவருடைய பலவீனங்களை குறைவுகளை நாம் மன்னிக்காவிட்டால் நாம் உயர்த்தப்பட்டவர்கள் கிடையாது. கடவுளை என்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறோம், கடவுள் என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். உயர்த்தப்பட்டதனுடைய அடையாளம், கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அவர் வருஷிப்பதற்காக உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் வேதத்தின்படி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் அந்த செய்தியை சொல்ல அழைக்கப்பட்டார்கள். மூன்றாவது, இறுதியாக கிறிஸ்து உயர்த்தப்பட்டதன் மூலமாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் உயர்த்தப்பட்டார். Christ has been lifted up to intercede as a priest. அவர் பிரதான ஆசாரியராக இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உயர்த்தப்பட்டவர்கள் என்றால் மற்றவர்களோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். If we are lifted up, we are the people who want to identify with people and intercede for them. வசனங்களை பார்க்கலாம். கிறிஸ்து உயர்த்தப்பட்டதற்கும் அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசினதற்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். எபிரேயர் 4:14 Hebrews chapter 4 and verse 14. கிறிஸ்து உயர்த்தப்பட்டதற்கும் அவர் பரிந்து பேசினதற்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் உயர்த்தப்பட்ட அந்த வார்த்தை இங்கே வருகிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போனவர், உயர்த்தப்பட்டவர் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று சொல்லி உயர்த்தப்பட்டவர்கள், நாம் உயர்த்தப்பட வேண்டும், கடவுள் என்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மூன்றாவது அடையாளம், நாம் மற்றவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். குறிப்பாக பலவீனமானவர்களுக்காக. அதைத்தான் ரோமர்லே நாம் படித்தோம். பலவீனர்களுக்காக நாம் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், எபிரேயர் 7:26. அங்கேயும் அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 25-26 வசனங்கள். எபிரேயர் 7:25-26. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருந்த, அதாவது ஏறி போனவராகிய இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் வானங்களிலே ஏறி போனார், அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He has been lifted up into the heavenlies by his resurrection and death. What is he doing now? As heavenly high priest, he is pleading on our behalf. A person who is lifted up has to be a pleader for others. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற தன்மையை தான் வேதவசனம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை தான் உயர்த்தப்பட்டவர்கள் செய்ய முடியும் என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். புதிய ஏற்பாடு முழுவதும் ஏறத்தாழ 747 முறை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். There are 747 occurrences of Christ being referred to as Lord. 747 முறை. அதிலே 92 இடங்களிலே அப்போஸ்தலர் நடபடிகளில் மாத்திரம் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடியில் மாத்திரம் 92 முறை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். He has been referred to as Lord around 92 times in the book of Acts alone, out of 747 references to his lordship. அதை எப்படி செய்தார்? அப்போஸ்தலர் நடபடிகளை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து
அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக உயர்த்தப்பட்டார், உயிர்த்தெழுதலின் மூலமாக உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தினபடியினாலே வேதவசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில், பிலிப்பியர் 2 அதிகாரம் 10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடுங்கும்படிக்கும், பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து நாவுகள் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவு போற்றிடும் அவர் கர்த்தர் என்று. நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு வேத பகுதியாகிய ஏசாயா 45 அதிகாரத்திலேயும் இந்த வசனம் வருகிறது. ரோமர் 14 அதிகாரத்திலேயும் கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் பின்னணி என்ன? இந்த உயர்த்தப்படுதலினுடைய சாராம்சம். யார் உயர்த்தப்பட்டார்களோ, ரோமர்ல படிக்கிறோம், நீங்கள் மற்றவருடைய பலவீனங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக நீங்கள் பரிதாபத்தோடு அல்லாவிட்டால் அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள், அவர்களை மன்னியுங்கள். ரோமர் நிருபத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் அறிக்கையிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்கிற வார்த்தை மூல பாஷையிலே கூரியாஸ் என்கிற வார்த்தை, KURIOS, கூரியாஸ் என்று சொன்னால் மரணத்தை ஜெயித்தவர் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா அதிகாரங்களும் மற்ற ராஜ்யத்தை ஜெயிப்பார்கள், மற்ற மனிதர்களை ஜெயிப்பார்கள். மரணத்தை யாரும் ஜெயித்தது கிடையாது, ஜெயிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 747 முறை ஆண்டவர் என்று அழைக்கப்படும் போது மரணத்தை ஜெயித்தவர். தேவனுடைய விசுவாசிகள் என்பவர்கள் இந்த மரணத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றவர்கள். அப்படி என்றால் நாம் ராஜாக்கள் என்றால் பாவத்தின் மேல், சோதனையின் மேல் நமக்கு வெற்றி உண்டு. அவர்கள் தான் உயர்த்தப்பட்டவர்கள். இரண்டாவது, மன்னிப்பை வழங்குகிறவர்கள். தீர்க்கதரிசியினுடைய வேலை எது? மன்னிப்பை செய்தியாக பிரகடனப்படுத்துவது. மூன்றாவது, ஆசாரியர்களாக மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறோம். இவர்கள்தான் உயர்த்தப்பட்டவர்கள். இன்றைக்கு உயர்வை தேடுகிறோம். வேதத்தின்படியான உயர்வு. நாம் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக இந்த உலகத்திலே முழுமையாக வாழ்ந்து வெற்றி சிறந்து இன்றைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார், திரும்பி வரப்போகிறார். பவுல் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் கீழ் முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும், அவர்தான் கர்த்தர் என்று. ஏனென்றால் தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அந்த உயர்வை பெற்றிருக்கிறோம். இந்த நிச்சயத்தை உடையவர்களாய் வருகிற வாரத்திலே, வருகிற நாட்களிலே, இந்த கடினமான நாட்களிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க, அவருடைய வல்லமைக்கும் அவருடைய மன்னிப்பின் தன்மைக்கும் மற்றவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தன்மைக்கும் நாம் சாட்சிகளாயிருக்க தேவன் நமக்கு